Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது ஈரோடு மாவட்டத்துல ஒரு கிராமத்துல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை தான் நமக்கு அருள்ராஜ் அப்படிங்கிறவரு நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2002ங்க. அதாவது நம்மளுடைய அருள்ராஜ் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா, ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரியை பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அது ஏன்னா இப்போ ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அதை பத்தி நீங்க பேச வேண்டாம், எங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை மட்டும் கரெக்டா பேசிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அருள்ராஜுக்கு அப்பா அம்மா தங்கைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு அழகான குடும்பத்துல வசிச்சுட்டு வர்றாரு. அதே மாதிரி அருள்ராஜுடைய மாமா குடும்பம் ஒன்று இருக்குது. அதாவது மாமாவும் மகனும் இருக்கிறாங்க. அதாவது இவருடைய மைத்துனர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமா மற்றும் மகன் சொன்னேன் இல்லையா, மாமி கிடையாது. அதாவது அவங்களுடைய அத்தை இறந்து போயிட்டாங்க. இவர் ஒரே ஒரு மகன் தான். அவங்க அப்பா, அதாவது இவருடைய மாமா இருக்கிறாரு, அருள்ராஜுடைய மாமா இருக்கிறார் இல்லையா, அவர் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பொறுப்பு அவ்வளவுமே, அதாவது மாமா மகனுடைய பொறுப்பு அவ்வளவுமே நம்மளுடைய அருள்ராஜு கிட்ட தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே சேர்ந்தாப்புல தான் வேலைக்கு போவாங்க, சேர்ந்தாப்புல தான் வருவாங்க. அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது மாமா மகன் இவங்களுடைய குடும்பத்திலே அட்டாச் ஆகி அப்படி இருந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த ஃபேக்டரியில கிட்டத்தட்ட 15 நாள் பகல் ஒர்க்கு பார்ப்பாங்க. அதன் பிறகு 15 நாள் நைட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி 15 நாளைக்கு ஒருக்கா மாத்தி மாத்தி வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஊர்ல இருந்து, அதாவது இவங்களுடைய வீடு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஃபேக்டரி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்ணி தாங்க அந்த ஃபேக்டரிக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு மோட்டார் சைக்கிள் தான், ரெண்டு பேருமே அதுல போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2.5 ஆண்டு காலமா அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எப்போதும் சரி இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அதாவது இவங்களை தனித்தனியா பிரிச்சதே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஓனர்கிட்ட சேரும் போதே, அதாவது இந்த வேலைக்கு சேரும் போதே இவங்க சொல்லிட்டாங்க ஓனர்கிட்ட, இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேருமே ஒரே பைக்கை தான் யூஸ் பண்றோம், ரெண்டு பேரும் போயிட்டு வர்றதுக்கு ஒரே வீடு அப்படிங்கறதுனால நீங்க தயவு செய்து எங்களுக்கு ரெண்டு பேரையும், அதாவது எங்க ரெண்டு பேரையுமே பிரிக்காம பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த 15 நாள் ஷிஃப்ட் வருது இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 15 நாள் பகல், 15 நாள் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதுல ரெண்டு பேருமே தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. ஆனா இவங்க நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகும்போது அந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது கிடையாது. பகல் ஷிஃப்ட்டை முடிச்சுக்கிட்டு சாயங்காலம் மட்டும் இவங்க தண்ணி அடிக்கிறது வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப எல்லாம் குடிக்க மாட்டோம், லைட்டா குடிப்போம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் இவங்களுடைய லைஃப் அழகா போயிட்டு இருந்த அந்த 2002 காலகட்டத்துல இவங்களுடைய லைஃப்ல ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு 15 நாள் நைட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க அவங்க ஃபேக்டரியில. இவங்களும் அந்த ஃபேக்டரியில அழகா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய அருள்ராஜுடைய மாமா மகன் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காதலும் செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பெண்ணும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தெரிய வர்றது அன்னைக்கு நைட்டு தான். என்ன அப்படின்னா, இவ்வளவு நாளும் இவங்க மாத்தி மாத்தி வந்துட்டு இருந்ததுல அந்த பொண்ணு பகல் ஷிஃப்ட்,
ஷிஃப்ட்னா இவர் நைட் ஷிஃப்ட் வருவாரு. அப்படி மாத்தி மாத்தி இருந்ததுனால நம்மளுடைய அருள்ராஜுக்கு பெரிய அளவில் அந்த பொண்ணை பத்தி தெரியாதுங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறார், அதாவது மாமா மகன் லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு தெரியாது. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட், அதாவது இந்த 15 நாள் திடீர்னு கொடுத்தாங்க இல்லையா நைட்டு, அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணுக்கும் நைட் ஷிஃப்ட்டுங்க. அதனால இவங்க 2 பேரும் அங்கங்கேயா பார்த்துக்கிறது, பேசிக்கிறது, தட்டிக்கிறது, முட்டிக்கிறது, இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருந்துட்டு இருக்குங்க. இதையும் நம்மளுடைய அருள்ராஜ் கவனிக்கிறாரு. என்னடா இந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரிலாம் பழகிட்டு இருக்கிற, யார்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான்ப்பா நான் சொன்ன என்னுடைய காதலி அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல மாமா மகனும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. சரி உங்க லைஃப் நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சப்போர்ட்டிங்கா பேசிக்கிட்டு நம்மளுடைய அருள்ராஜும் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7 நாட்கள் அழகா தாங்க போயிட்டு இருக்குது. 8வது நாள் அந்த பெண் அந்த இடத்துக்கு வேலைக்கே வரல. என்ன ஆச்சுது ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. அது 9வது நாளும் வரல, 10வது நாளும் வரல. எப்பவும் சரி லேண்ட்லைன்ல தான் இவங்க கால் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது நைட்டு பகலுன்னு சொல்லிட்டு அந்த ஷிஃப்ட் மாறும்போது கால் பண்ணுவாங்க இல்லையா, லேண்ட்லைன்ல தான் கால் பண்ணி பேசிக்கிடுவாங்க. அந்த டைம்ல இவங்க கையில மொபைல் எதுவும் கிடையாது 2002ல. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காதல் வளர்ந்தது திடீர்னு 2 நாள் போனே பேச முடியல. அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற விஷயமே இவருக்கு தெரியலைங்க. இவரும் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் ஃபேக்டரியில லீவை போடுறாரு. லீவை போட்டுக்கிட்டு இந்த பெண் சொன்ன அட்ரஸுக்கு தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடி போகும்போது ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு திடீர்னு திருமணம் நடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. இது ஃபேக்டரியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களுக்கு கூட தெரியாதுங்க. திடீர் கல்யாணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கல்யாணத்துல அந்த பெண் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து, அதாவது ஈரோட்ல இருந்து வேலூர் போனதாட்ட சொல்லப்படுதுங்க. இது எதுவுமே இவருடைய மாமா மகனுக்கு புரியவே இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த இடத்துல இருந்து நேரம் வந்துடுறாரு. வந்தவர் அதாவது ஃபேக்டரியில வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய அருள்ராஜை சந்திக்கிறாருங்க. சந்திச்சு இந்த மாதிரி என்னுடைய காதலி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, எனக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தமா இருக்குது, நான் ஏதாவது பண்ணிக்கிடுவேன் போல தோணுது அப்படின்னு சொன்னோன்னே அருள்ராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ ஒண்ணு இல்லடா, நீ கவலைப்படாத, இது போச்சுன்னா இன்னொரு நல்ல பொண்ணு ஒன்ன தேடி வரும், வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சமாதானப்படுத்தி அவரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாருங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட 2 நாளைக்கு பிறகுங்க, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க நைட் ஷிஃப்ட் வேலையை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுக்கு எங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதாவது லீவு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அருள்ராஜ் இவன் ஏதாவது ஒரு தப்பான விஷயத்துல செய்திருவானோ, அதாவது தற்கொலை பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கூடவே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு பகல் எல்லாமே இருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய அருள்ராஜுடைய மாமா மகனுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் 24 மணி நேரமும் அந்த பொண்ணை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதனால இவருக்கு தெரியாம போய் குடிக்கிறது வாங்குறதுன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் அவர் வெக்ஸாய் நடந்துகிட்டு இருக்கிறாருன்னு கூட சொல்லாங்க. ரொம்பவே வெறுத்துட்டாரு, எல்லாத்தையுமே வெறுத்துட்டாரு. தன்னுடைய நண்பன் தோழன், அதாவது மைத்துனன், இது எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிக்கிறாருங்க. வெறுக்க ஆரம்பிச்சாலும் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அருள்ராஜ் இவரை பொத்துனாப்புல அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 5 நாட்கள் முடியுதுங்க. 6வது நாள் இவர் கண்டிப்பா வேலைக்கு போயாகணும். அதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா, சரி நம்ம வேலைக்கு போயிடலாம்டா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்ல நான் வரல, நீ போ, எனக்கு இனிமேல் யாருக்காக நான் வேலை செய்யணும், எதுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி டாக்டர்ல பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சரி இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா கிட்ட விஷயத்த எடுத்து சொல்றாரு. சொல்லிக்கிட்டு பார்த்துக்குங்க, இவன் வேற ஏதாவது தப்பான வழியில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அன்னைக்கு வேலைக்கு போயிடுறாருங்க. அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மத்தியான வேளையில இவங்க மாமா மகன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போயிருக்கிறாரு. இவங்க யாருமே கவனிக்கல இவர் வெளியே போனவரை காணலைங்க. அதாவது அந்த இடத்துல அவரை தேடி பாக்குறாங்க, ஊருக்குள்ள தேடுறாங்க, எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. இந்த நபரை காணாம போயிடுறாருங்க. என்னடா ஆச்சு மாமா மகனுக்கு, அதாவது மாமாவுக்கு என்னடா பதில் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்திலே எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. போலீஸ்ல வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி என்னுடைய மாமா மகன் இந்த மாதிரி காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அப்பா வெளியூர்ல இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு லேண்ட்லைன்ல கால் பண்ணி விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி எங்க போனான்னு தெரியல, இந்த மாதிரி ஆளை தேடிக்கிட்டே இருக்கிறோம், எங்க போயிருக்கிறானே தெரியல அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா அதாவது இவங்களுடைய மாமா அருள்ராஜுடைய மாமாவும் அங்க சேர்றாருங்க. அவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட தேடுதல் 2 நாளா போயிட்டே இருக்குது. இந்த நபரை காணவே இல்லைங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலூர்ல தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரி அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அங்க எங்கேயும் போய் இருக்கிறானா வாங்குறானான்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேலூர்ல அந்த பொண்ணுடைய அட்ரஸை கேட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அங்க போகும்போது அதை விட ஒரு பெரிய ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இவருடைய மாமா மகன் அங்க போய் தாங்க
இந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறாரு. அதாவது பயங்கரமா சண்டை போட்டிருக்கிறாரு. அதுவும் கல்யாணம் ஆன அந்த பொண்ணுக்கு அடுத்த நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு மண்டைக்கு பைத்தியம் ஏறி போய் அந்த இடத்துல சண்டை போட்டிருக்கிறாரு. அப்படி சண்டை போட்ட இடத்துல என்னன்னா, அந்த பொண்ணு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருச்சான். என்ன அப்படின்னா, என்னுடைய லைஃப் இப்போ இதுதான் அப்படிங்கறது எனக்கு அமைஞ்சிருச்சு, நீயாவது ஒரு நல்ல லைஃப்பை பார்த்து வாழ்ந்துட்டு போயிரு, இந்த மாதிரி என்னை தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசியிருக்குங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவர் அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி இருக்கிறாரு. ஆனா அதுக்கு பிறகு அவர் ஊருக்கும் வரல, இங்கேயும் இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதுங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் இவரை தேடுதல், அதாவது போலீஸ்காரங்க தேடுறாங்க, உறவுக்காரங்க தேடுறாங்க, யாரு தேடியும் இவர் எங்க போனாரு, என்ன செய்தாரு, என்ன ஆனாரு அப்படிங்கிற விஷயமே தெரியாம போயிருதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தீர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அவன் எங்கேயோ போயிட்டான், சரி எங்கேயா இருந்தா நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு இவங்களும் விட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு பிறகு இவர் மறுபடியும் வர்றாருங்க. அதாவது மாமா மகன் வர்றாரு. அவர் எப்படி வர்றாரு அப்படின்னா, இவர் நைட் ஷிஃப்ட்டுக்காக அவருடைய பைக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய அருள்ராஜிய பின்னால இருந்து டே மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்டவுடனே நம்மளுடைய அருள்ராஜ் வண்டியை நிப்பாட்டுறாரு. ஏன்னா அந்த இடத்துல நிறைய வண்டி போக்குகள், அதாவது அங்கே இங்கே வண்டிகள் போக்குவரத்துகள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால சரக்குன்னு வண்டியை நிப்பாட்டிடுறாருங்க. வண்டியை நிப்பாட்டினோடனே திரும்பி பார்க்குறாரு. தன்னுடைய மைத்துனன் அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. மாமா மகன் நிற்கிறாரு. அவரை பார்த்த உடனே டே எங்கடா போன, என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பிரச்சனையிலடா மாட்டிக்கிட்ட, எங்கடா நீ போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய அருள்ராஜ் கேட்கும்போது, நீ என் கூட வா, இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் நீ போக வேண்டாம், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி உட்கார்றாருங்க. பைக்கில் உட்கார்ந்தவர் எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய இந்த சானல் கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சானல்னு சொல்லியிருக்கிறாரு. சானல்னா ஆறு, இந்த சின்ன ஆறுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சானல் கரைக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போய் வண்டியை ஒரு சைட்ல ஒதுக்கி வச்சுக்கிட்டு அங்கதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவளை தேடி போனேன்டா, அவ என்ன ஒரு மாதிரி பேசி என்னை தூக்கி வீசிட்டாடா, அந்த வெப்ராளத்துல, அதாவது அந்த ஒரு மன அழுத்தத்துல நான் என்ன பண்ணேன் தெரியுமா, என்னடா பண்ணேன், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சை அப்படி மழுப்பி விட்டுறாரு. என்னடா பண்ணி தொலைச்ச, இப்ப என்னடா பிரச்சனை, எங்க இருந்து வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அதே வேலூர் மாவட்டத்துல இருந்து தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இவருக்கு. சரி நீ என்ன சொல்ல வர்ற, அதை சொல்லிடான்னு சொன்னா சொல்ல மாட்டாரு. நான் இன்னொரு நாள் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திடீர்னு அங்க இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதியை நோக்கி அவர், அதாவது மாமா மகன் ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. இவரும் பின்னால துரத்தி பார்க்கிறாரு. ஆனா இவர் கண்ணுக்கு எட்டக்கூடிய தூரம் வரைக்கும் அந்த நபர் கண்ணிலே படுறீங்க. ஐயோ இவன் வந்தானே, இந்த மாதிரி பண்ணானே, பேசினானே, எங்கடா போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா நேர வீட்டுக்கு வர்றாருங்க. வீட்டுக்கு வந்தவர் தன்னுடைய அப்பா கிட்ட விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நான் நம்மளுடைய மாமா மகனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்த தெளிவுபடுத்துறாருங்க. அப்படி தெளிவுபடுத்தும் போது அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்தவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராம நீ ஏன்டா இந்த மாதிரி விட்டுட்டு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அவங்க ஓடிட்டான் காட்டுக்குள்ளாடி, எங்க போனானே தெரியல, பின்னால ரொம்ப தூரம் போனேன், என் கண்ணு கெட்டக்கூடிய தூரம் வரைக்கும் அவனை என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இவர் போகவே இல்லைங்க, வீட்டிலே தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்தது ஒரு 9 மணி இருக்கும். அந்த டைம்ல தான் இந்த நபரை பார்த்து இவர் பேசினது. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு ஒரு 1-1:30 மணி இருக்குங்க. இவர் வீட்டுல கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய டைம்ல அடுத்த சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவருடைய வீட்டுக்கு வெளியில யாரோ நின்னுக்கிட்டு தண்ணி கொடுங்கன்னு சத்தம் கேட்குதுங்க. என்னடா நள்ளிரவு நேரத்துல எவன்டா தண்ணி கேட்கறது, ஏன் அப்படின்னா இவங்க வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ரோடு இந்த ஊர் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊர் ரோட்லேயே தான் அவங்க வீடு அமைஞ்சிருக்குது. அதனால யாராவது திடீர்னு வண்டி நிப்பாட்டி கேட்குறாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா தாங்க எந்திரிச்சு வர்றாரு. அவங்க அப்பா எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. அந்த சத்தம் இடமே தெரியல, திசையும் தெரியல. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு கண்ண முழிச்சிருக்கிறாரு அவங்க அப்பா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிக்கிட்டு அவருடைய படுக்கைக்கு அவரு சேர்றாருங்க. அப்படி படுக்கைக்கு வந்த அவருக்கு மறுபடியும் எனக்கு தண்ணி கொடு அப்படிங்கிற சத்தம் கேட்குதுங்க. என்னடா மறுபடியும் தண்ணி கேட்கறான், அதுவும் அந்த குரல் யார மாதிரி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இவருடைய மருமகனுடைய அந்த குரல், அதாவது நம்மளுடைய அருள்ராஜுடைய மாமாவுடைய மகனுடைய குரல் அப்படியே தெள்ள தெளிவா கேட்குதுங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, இது அவனுடைய குரல் மாதிரி இருக்குது, இதை எப்படா இவன் வந்துட்டானா ஒருவேளை நைட்டு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் போய் கதவை திறக்கிறாருங்க அவங்க அப்பா. ஆனா அவங்க அப்பா பார்த்த காட்சி அதுதான் பயங்கரமா இருந்ததுங்க.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுங்க. அதாவது அவர் வேட்டி சட்டையெல்லாம் போடக்கூடிய பழக்கம் கிடையாதுங்க. இந்த மாதிரி டிஷர்ட் போடக்கூடிய பழக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பேண்டு டிஷர்ட் அதுதான் போடுவார். ஆனால் அங்கே நிற்கக்கூடியவர் வெள்ளையும் அதாவது வெள்ளை கலரில் சட்டை, வெள்ளை கலர் வேட்டியும் கட்டியிருக்கிறாரு. அப்படி நிற்கிறாருங்க. அப்படி நிற்கும்போது கூட அவருடைய கண்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருக்கிறத இந்த லைட் வெளிச்சத்தில், அதாவது அவங்க வீட்டுடைய லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாரு. டே மருமகனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா, அதாவது நம்மளுடைய அருள்ராஜுடைய அப்பாவும் கீழே இறங்கிடுறாரு. கீழே இறங்கின அடுத்த செகண்ட் ஒரு சம்பவம் நடக்குது. சரட்டுன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரங்க, இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருக்குது, அந்த புளிய மரத்தை நோக்கி பறந்து போயிருக்கிறாருங்க அந்த நபர். இதை பார்த்தது அவங்க அப்பாவுக்கு அந்த இடத்துல டக்குன்னு ஒரு கை கால் இழுத்து வச்சிருக்குங்க. அதாவது ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அவர் அப்படியே கீழே சத்தம் போட்டுட்டே கீழே விழுந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவருக்கு சத்தமே வரலைங்க. அந்த வாய்ஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ரோக் வந்தா இதாயிரும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிருதுங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு உள்ள இருந்து அவங்க அம்மா ஓடி வர்றாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தியா அழ ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய அருள்ராஜன் வெளியே ஓடி வர்றாரு. வெளியே ஓடி வந்தவர் அப்படி பாக்குறாரு, என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பாவை தூக்கி மடியில வைக்கும்போது அவங்க அப்பாவால பேச முடியல. அவர் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டாட்டு ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போறாங்க. அங்க போகும்போது இவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சரி அது நாளடைவில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அங்க உள்ள மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும் இல்லையா, அதெல்லாம் வாங்கி முடிச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய அருள்ராஜ் நள்ளிரவு நேரம் தான் இதெல்லாம் நடக்குது. இவர் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே கொஞ்சம் இடம் காலி மனையா இருக்குதுங்க. அங்க வந்து வேப்ப மரங்கள் 2-3 வேப்ப மரங்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த வேப்ப மரத்தை அடியில போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆண்டவா என்ன சோதனை, திடீர்னு என்னுடைய அப்பாவுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கவே அப்போ ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால இருந்து அந்த இடம்லாம் இருட்டா இருந்திருக்குது, அந்த பேக் சைடுலாம். அந்த இடத்துல இருந்து கரெக்டா இவருடைய மைத்துனரான மாமா மகன் நடந்து வர்றாரு. அவரை பார்த்த உடனே, டே நீ இங்கதான் இருக்கிறியா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற, என்ன வேலை பாக்குற, இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு பிடிச்சி பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வைக்கும்போது அவங்க அப்பாவுடைய அந்த இதுல இருக்கக்கூடிய, அதாவது அந்த ரூம்ல இருக்கக்கூடிய நர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஓடி வந்து இவரை பார்த்து கூப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, எப்ப அவங்க கொஞ்சம் வாங்க, உங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, இவர் ஒரு நிமிஷம் இருக்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல தனியா பேசிட்டு இருக்கிறாரு. அதை அந்த பெண் பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு அவங்களும் உள்ள போயிடுறாங்க. இவங்க ஏதோ பைத்தியம் போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய அருள்ராஜ் வந்து யாருகிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னா, அவருடைய மாமா மகன்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த இடத்துல நீ உட்கார்ந்துடுறா, அப்பாவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அதனால நான் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன், நீயும் வேணா கூட வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, நான் வரமாட்டேன், நான் இங்கே இருக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல மாமா மகனை அனுப்பி வைக்கிறாரு. இவரும் எழுப்பி உள்ள வர்றாருங்க. உள்ள வரும்போது அந்த ரூமுக்கிட்ட வந்துடுறாரு. அதாவது இவங்க அப்பாவை அட்மிட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கிட்ட வந்துடுறாரு. அப்படி ரூமுக்கிட்ட வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏன் என்ன பார்த்துட்டு அந்த மாதிரி ஓடுனீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க அந்த நர்ஸு கிட்ட. அந்த நர்ஸ் உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அங்க ஏன் தனியா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. தனியா பேசிக்கிட்டு இருந்தேனா, என்னம்மா என்னுடைய மாமா மகன் அங்க உட்கார்ந்துருக்கிறான், அவன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார், நீங்க வந்து அங்க தனியா தான் பேசிட்டு இருந்தீங்க, உங்களை நான் கூப்பிடும்போது நீங்க வேற யார்ட்டையும் பேசுறீங்க, ஆனா நீங்க தனியா தான் அங்க இருக்கிறீங்க, அங்க வேற யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவருடைய கை காலெல்லாம் விடவிடத்து போகுதுங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு என்னத்துக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்க அம்மா தான் கூப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அம்மா ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, சில விஷயங்கள் வாங்கிட்டு வர்றதுக்கு அதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த விஷயங்களை வாங்கி கொடுக்கறதுக்காக சரி அம்மா கிட்ட பேசிட்டு மறுபடியும் வேகமா இவர் வெளியில வர்றாரு. வெளியில வந்து பார்க்கும்போது மாமா மகன் அங்கே தாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உடனே அந்த நர்ஸ் அங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா அவங்களுக்கு கிட்ட வந்திருக்கிறாங்க. அங்க பாருங்க, அந்த வேப்ப மூட்டு கீழே பாருங்க, என்னுடைய மாமா மகன் உட்கார்ந்துட்டு இருக்கான், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது, அங்க யாருமே இல்லை, அங்கே யாரும் இல்லை, அந்த மரம் மட்டும்தான் இருக்குது, அதை சுற்றி அந்த இது போட்டு வச்சுருக்காங்க, டைல்ஸ் போட்டு இருக்கிறது மாதிரி, அந்த வரக்கூடிய ஆட்களுக்கு உட்கார்றது மாதிரி அதை செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க, பார்த்து கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸு பொண்ணுன்னு சொல்லுதுங்க. இதை கேட்டுக்கிட்டு இவருக்கு பதட்டத்தோட தாங்க மாமா மகனுக்கிட்ட வர்றாரு. என்னடா உன்னை பார்த்துக்கிட்டு அங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னே, அந்த இடத்துல அவங்க மாமா மகன் அவ சொல்கிறதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்குங்க. என்ன இவர் அரண்டு போயிடுறாரு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லும்போது தாங்க, அதாவது ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லாம ஓடி போச்சுது இல்லையா, இப்ப இந்த இடத்துல சொல்லுதுங்க. அதாவது என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவருடைய மாமா மகன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த பொண்ணை தேடி போய் திட்டினார் இல்லையா, அங்கே போய் சண்டையெல்லாம் போட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கி விஷம் வாங்கி வச்சுட்டு தாங்க போயிருக்கிறாரு. அதை அங்கே இருக்கக்கூடிய, அதாவது வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுப்படுகைக்கு போயிருக்கிறாருங்க. அப்படி அந்த ஆற்றுப்படுகைக்கு போகும்போதே இவர் மொத்தமாக அந்த விஷத்தை குடிச்சிருக்கிறாரு. குடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊதா செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊதா கம்புலாம் சொல்லுவாங்க, அந்த செடிக்கு இடையில அப்படியே படுத்துடுறாங்க. இனிமேல் நம்ம யாருக்கும் எந்த பாரமாட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருடைய உயிரை அங்கே மாற்றிக்கிட்டாரு. அப்படி மாற்ற பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் வந்து, அதாவது ஒரு ஆற்றுப்படுகை நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஒரு பாலம் இருக்குது. இந்த ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துல தன்னுடைய கணவனுக்கு கூட ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு ஜாலியா அந்த பெண் போறத இவருடைய ஆன்மா அங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்குங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்து பயங்கரமாக கோவப்பட்டு அதனால இருக்க முடியல, அங்க இருந்து வேக வேகமா இந்த பெண்ணை தேடி இந்த பெண்ணை பின் தொடர்ந்து அந்த பொண்ணுடைய வீட்டுக்கே போயிருக்குங்க. அப்படி அங்க போன இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு தேவையில்லாத உடம்பு வலி, தேவையில்லாத உடல் உபாதைகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படி கொடுக்க ஆரம்பிச்சு அந்த பெண்ணுடைய உடலை வந்து சுருக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்படி சுருங்க ஆரம்பிச்ச உடனே அந்த கணவர் வந்து என்ன அப்படி பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கிறாரே ஒழிய எக்காரத்தை வந்து கோயிலுக்கோ இல்ல அங்க ஏதாவது மாந்திரிகரையோ எதையுமே பார்க்கலைங்க. ஆனா கிட்டத்தட்ட 21 நாள்ல அந்த பெண்ணுடைய உயிரை இந்த நபர் எடுத்திருக்கிறாரு. ஆனா எடுத்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உயிர், அதாவது ஒரு பெண்ணுடைய உடம்புல இருந்து அந்த உயிர் பிரிஞ்சிருக்குது. அந்த உயிர் பிரிஞ்சது என்ன பண்ணிருக்குது அப்படின்னா, இவரை விரட்ட ஆரம்பிச்சிருங்க. அதாவது பேய்க்கும் சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சம்பவம் இங்க நடக்க ஆரம்பிக்குதுங்க. இவரை கண் கொண்டு காண முடியாத அளவுக்கு ரொம்பவே விரட்டி அதாவது அடிக்கவே ஆரம்பிச்சிருக்குது. பேய்களுக்குள்ளாடியே சண்டை நடந்திருக்குங்க. அதன் பிறகு இவரால் அந்த இடத்துல இருக்க முடியல. இவ ஒழுங்கா அங்கேயே இருந்திருப்பா, நம்ம கூட்டிட்டு வந்து அடி வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையில அந்த ஆன்மாவும் தள்ளப்படுதுங்க. அதுதான் மறுபடியும் என்ன அப்படின்னா, நம்மளை இந்த தூரம் வளர்த்தாங்க, அம்மா இறந்த பிறகு வளர்த்தாங்க, அவங்களெல்லாம் விட்டுக்கிட்டு நான் இந்த பொண்ணுக்காக இதை பண்ணுனேனே அப்படின்னு நினைச்சு மன வருத்தப்பட்டு தாங்க இவங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக இந்த ஊருக்கும் வந்திருக்குங்க. அப்படி இந்த ஊருக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கும் வந்து சேர்ந்துருக்குது. அங்க வந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அருள்ராஜை பார்க்கும்போது நார்மலா தாங்க இருந்திருக்குது. அதன் பிறகு எதுவுமே இது பண்ணல. ஆனா ரெண்டாவதும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க வீட்டுக்கு வந்து தண்ணீர்னு கேட்டிருக்குது. அந்த சத்தம் மட்டும் தான் வெளியே வந்திருக்குது. அதை பார்த்த, அதாவது அவங்க அப்பா, அருள்ராஜுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு பார்க்கும்போது இவருடைய கோலமே வேற மாதிரி இருந்ததுனால, அவர் விகாரமா பறந்து போனதை பார்த்ததுனால அந்த இடத்திலே அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் ஏற்பட்டு இந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டதுக்கு காரணமே நான் தான்டா அப்படின்னு சொல்லி அந்த வேப்பமரத்து மூட்டு, அந்த வேப்பமரம் இருக்கு இல்லையா, அந்த இதுல இருந்தே பேச ஆரம்பிச்சிருங்க. நான் இனிமேல் உங்களை யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்தும் காணாமல் போயிருதுங்க இவருடைய ஆன்மா. அதாவது அருள்ராஜுடைய மாமாவுடைய மகனுடைய ஆன்மா அங்க இருந்து போயிடுதுங்க. அதன் பிறகு இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம ஆகுது. அதன் பிறகு அவங்க அப்பா வந்து ஸ்டடி ஆகுறாரு. மறுபடியும் அவருக்கு குரல் வளம்லாம் நல்லா வந்திருக்குது. அதன் பிறகு அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நான் பார்த்தேன்டா, அவன் உண்மையிலே இறந்துட்டான் போல இருக்குது, அவன் ஆன்மாவை தான் சுத்திட்டு இருக்கிறான், அவனுக்கு செய்ய வேண்டிய பரிகார பூஜையெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவருக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகார பூஜைகள் அனைத்தையுமே செய்து முடிச்சிடுறாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம ரொம்பவே நார்மலா அந்த லைஃப் போயிட்டே இருக்குதுங்க. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அருள்ராஜ் வந்து அந்த ஃபேக்டரிக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போவார் இல்லையா, அப்படி போகும்போது டைம் என்னன்னா 9 மணி. அந்த 9 மணிக்கு அங்கே உள்ள நிற்கணும். அந்த டைமுக்கு அங்கே போவார். அதே மாதிரி அந்த வேலை முடிகிறது கரெக்டாக 12:30 1 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெஸ்ட்டு தாங்க, இவங்க ஃப்ரீயாக தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு அடுத்த ஒரு ஷிஃப்ட் பார்ட்டிகள் உள்ளே வந்துருவாங்களாம். அந்த டைமுக்கு இவங்க கிளம்பி வெளியே வரணும். அதே மாதிரி நம்மளுடைய அருள்ராஜும் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு, அதுவும் நைட்டு 3 மணிக்குங்க. அவர் வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏரியா வந்து கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து சிட்டியா தான் இருக்கும். அதன் பிறகு 1 கிலோமீட்டர் வந்து தொடுத்து அந்த அடர்ந்த காடுகளாட்டும் இருக்குங்க. அப்படி அந்த அடர்ந்த காடுகளா இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இவர் வண்டியை ரொம்ப வேகமா ஓட்டிட்டு வருவார். நம்மளுடைய அருள்ராஜ் வந்து அப்படிதான் அவர் அன்னைக்கும் வேகமா ஓட்டிட்டு வரும்போது திடீர்னு எதிர்த்தாப்புல அன்னைக்கு அவர் லவ் பண்ண அந்த பொண்ணுங்க, அதாவது இவருடைய மாமா மகன் காதலித்த அந்த பெண் வந்து நட்டு ரோட்ல
நின்றுக்கிறாங்க. அவங்க நிக்கிற கோலமே ரொம்ப கொடூரமாட்டும் விகாரமாட்டும் இருந்ததை இவர் கண் முன்னாடி அப்படி தத்ரூபமா பார்த்திருக்கிறாரு. பார்த்து அப்படி பதறி பைக்கை விட்டுறாங்க. பைக்கை விட்டது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதிக்குள்ள, அந்த புதர் மாதிரி இருக்கக்கூடிய அதுக்குள்ள வண்டி போயிருது. இவருடைய உடம்பெல்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு என்ன அப்படின்னாக்கி 4:30 மணி இருக்கும். அந்த டைம்ல வந்து அந்த ஏரியாலாம் ஆட்கள் வந்து புழங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி புழங்கக்கூடிய ஆட்கள் வண்டி ஒண்ணு உள்ள லைட் வெளிச்சத்தோட கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது இவரு நிலை குலைந்த நிலைமையில வந்து அதுல படுத்திருக்கிறாரு. அவர் அப்படியே தூக்கி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வண்டியும் வெளியே எடுத்துக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு இந்த பேய் சம்பவம் எல்லாம் சொல்றதுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால வண்டி சில்ப் ஆயிடுச்சு, நான் உள்ள விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இவரும் வீட்டுக்கே வந்துடுறாரு. இவருக்கு பெரிய அடி ஒன்றும் பண்றாங்க, சின்ன சின்ன சிராய்ப்புகள் தான் ஏற்பட்டிருந்தது. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவர் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை அப்படி சொல்றாரு. இந்த மாதிரி அவன் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுடைய ஆன்மா, அதாவது அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த இவர் சொல்லிதாங்க இவருக்கே தெரியும். யார் சொல்லி? மாமா மகன் சொல்லி தான் தெரியும். அவரும் ஆன்மாவாட்டு வந்து சொன்ன விஷயம்தான். இதை அப்படியே அந்த இடத்துல அவங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் அப்படியே எடுத்து சொல்றாரு. அப்படி எடுத்து சொல்லும்போது இவருக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா. அந்த தங்கைக்கு அந்த டைம்ல வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி 18. அப்படி திடீர்னு அவங்க தங்கை வந்து ஒரு வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமா மகன் லவ் பண்ண அந்த பொண்ணுடைய வாய்ஸ் இப்போ அந்த தங்கையுடைய வாயிலிருந்து வருது. நான் உங்களை அழிக்காம விட மாட்டேன், என் குடும்பத்தையே அழிச்சிட்டான் ஒருத்தன், அவனுக்காக இருந்த குடும்பத்தையும் நான் அழிப்பேன் அப்படிங்கிறது மாதிரி பயங்கரமா கர்ஜனையோட பேச ஆரம்பிக்குது. ஆனா அந்த இடத்துல இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இருந்தாலும் இவங்க வணங்கக்கூடிய வீரமா காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவியுடைய அந்த திருநீரை எடுத்து வந்து அப்படி போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு ஒரு 5 செகண்ட்ல அந்த பெண் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கு பிறகு தண்ணீர்லாம் தெளிச்சு எழுப்பி கேட்கறாங்க, என்னமா ஆச்சு, ஏமா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண்ணும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திடீர்னு இன்னைக்கு சாயங்காலம் நம்மளுடைய வீட்டில், அதாவது ஒரு 6:30 மணி இருக்குங்க, அந்த நேரத்துக்கு ஒரு பெண் வந்து தானம் கேட்டு வந்திருக்கிறாங்க. இந்த தர்மம் கெடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தாங்க. வந்தவங்களுக்கு சரி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இவங்களுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அரிசி, இந்த மாதிரி தண்ணி, தீப்பெட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது கேட்டு வந்தால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒரு இது வச்சிருக்கிறாங்க. உப்பு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி வந்தவங்க என்கிட்ட வந்து தண்ணியோ எதுவும் கேட்கல, 1 முழம் புடவை கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 1 முழத்துல என்னத்துக்குமா உனக்கு புடவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வேணுமா, எனக்கு தேவைப்படுது குடு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பெண் வந்து துணி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக போய் ஒரு டவல் தாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த டவலை எடுத்து அப்படி கையில போட்டோடனே அந்த பெண் அந்த டவலோட சேர்ந்து கீழே விழுந்திருக்கிறாங்க. ஆனா கீழே விழுந்த இடத்துல அந்த பெண் இல்ல, டவல் மட்டும்தான் கிடந்திருக்குது. அந்த டவலை எடுத்து வீட்டில் வந்து மறுபடியும் மாட்டிட்டாங்க. ஆனா இந்த வந்த சம்பவத்தை அவங்க அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ அண்ணன்கிட்டயோ இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை சொன்னா சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே சொல்லலை. இந்த விஷயத்த இப்போ சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒண்ணு இவளுடைய உடம்புல அண்டி இருக்குது, அது என்னது அப்படிங்கிறத வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாய்ஸ், அந்த பொண்ணு பேசின வாய்ஸ் வந்து கரெக்டா அந்த பெண்ணுடைய வாய்ஸுங்க, அதாவது இறந்து போன அந்த பெண்ணுடைய வாய்ஸ்ல தான் பேசிச்சு. அதை கேட்ட உடனே விடலை, இனிமேல் இங்கே இருந்தா சரியாகாது, இந்த பொண்ணை வந்து எப்படி, அதாவது தங்கையை வந்து கூட்டிக்கிட்டு நம்ம வீரமா காளி கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. ஏன்னா இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி அந்த பயம் வந்துடுறாரு. கிட்டத்தட்ட விடிய காலையில தான் இந்த சம்பவம் நடக்குது. அதனால நேர கோவிலுக்கும் போறாங்க. கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரியை பார்த்து விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோம்னா, அவர் ஒரு எலுமிச்சங்கனியை வந்து இந்த பொண்ணுடைய தலையில அப்படி வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த பொண்ணு அப்படி கடன்னு அவருடைய உடம்பு, அந்த பெண்ணுடைய உடம்பு இருக்கு இல்லையா, அது ஆட ஆரம்பிக்குதுங்க. கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடி அந்த இடத்துல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துது. அப்படி கத்தும்போது அந்த இடத்துல பூசாரி கேட்கிறாரு, யாரு, உன்னுடைய பேர் என்னன்னு சொன்னோன்னே கரெக்டா இவருடைய மாமா மகன் லவ் பண்ண அந்த பெண்ணுடைய பேரை வந்து அப்படியே அச்சு அசலாக சொல்லுதுங்க. சொல்லிக்கிட்டு இவங்க குடும்பத்தையே நான் காவு வாங்குவேன், வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த இடத்துல அந்த பூசாரி ஒரு வேலை பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, அம்மனுடைய காலடியில இருக்கக்கூடிய சில திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த பூக்கள் அது இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணுடைய தலையில அப்படியே வச்சிடுறாரு. வச்சுக்கிட்டு ஒரு தேங்காவை அதுக்கு மேல வைக்கிறாரு. அதுக்கு மேல ஒரு முட்டையை வைக்கிறாரு. வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்துல பயங்கரமா கர்ஜனை பண்ணது அப்படியே ஆடி சுருங்கி அப்படியே கீழே விழுந்து அந்த பெண் மயக்கமாகுது. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேங்காய் முட்டை இதை எடுத்துக்கிட்டு போய் வெளியில இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு முன்னால உடைச்சு விட்டுறாங்க. உடைச்சு விட்டுக்கிட்டு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லம்மா, உங்களை
உங்களை தேடி இனிமேல் இந்த ஆன்மா வரவே வராது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியும் அந்த இடத்துல அந்த வீரகாளி அம்மன் கோவிலை சேர்ந்த அந்த பூசாரியும் கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது அந்த பூசாரி வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுத்துருக்கிறாரு. இதை பூஜை அறையில் வச்சுக்கிடுங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பெண்ணோட, அதாவது அவங்க தங்கை இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சுக்கிட்ட சொல்லுங்க. அதன் பிறகு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த நபருக்கு வாக்கும் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சுமூகமா அழகா போயிட்டு இருக்குது. அதன் பிறகு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னா, இவங்க அப்பா சும்மா தான் இருப்பார், வீட்டில் உள்ள வேலைகள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. அப்படி இருக்கக்கூடியவருக்கு திடீர்னு அவங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன கல்லுங்க, அந்த கல் சரிஞ்சு இவருடைய காலில் விழுந்து இவருடைய கால் பயங்கரமாக அடிபடுது. அதையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கட்டெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு பிறகு அவங்க அம்மா என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, பின்வாசலில், அதாவது கிச்சனுடைய பின்வாசலில் கால் வச்சு சில்பாக்கி கீழே விழுந்து மண்டையில் கிட்டத்தட்ட 8 தையல்கள் போடக்கூடிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதையும் ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க தங்கை இருக்கிறாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பெண்ணுடைய படம், ஆணுடைய படத்தை, அதாவது ஒரு துணி இல்லாமல் நிர்வாணமாக வரைஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான படங்கள்லாம் வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய அருள்ராஜுக்கு வந்து என்ன செய்யணும், ஏது செய்யணும், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்பவே கவலைப்பட்டிருக்கிறாரு. அதன் பிறகு கேரளாவிலேருந்து ஒரு மாந்திரிகரை கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய இன்னொரு நண்பரான, அதாவது அந்த ஃபேக்டரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இவங்களும் போயிருக்கிறாங்க. அப்படி போய் ஒரு கேரளா நம்பூதிரியை கூட்டிட்டு வந்து இவங்க வீட்டில் வந்து அந்த பெரிய ஒரு மாந்திரிக பூஜைகளெல்லாம் வந்து நடத்தி இருக்கிறாங்க. அதன் பிறகு, அதாவது இந்த பூஜையை நடத்தும் போது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரும் போகாம இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மாமா மகன். அவன் தான் இவ்வளவு தூரம் அந்த பொண்ணை வந்து அடக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் அவனால் அது முடியாத பட்சத்தில் இந்த மாதிரிலாம் வேலை செய்திருது அப்படிங்கிற விஷயத்த அந்த நம்பூதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய ஆன்மாவை, அதாவது இவருடைய தங்கையுடைய உடம்புல தான் மறுபடியும் எடுத்திருக்கிறாங்க. எடுத்து அதை வந்து குடுவை கட்டி அதை வந்து ஆற்றுல கரைக்கவும் செய்திருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய லைஃப்ல வந்து இந்த பிரச்சனை வரவே இல்லை. ரொம்பவே சந்தோஷமா இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கிறோம். எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னுடைய தங்கையும் கல்யாணம் ஆகி நன்றாக தான் இருக்கிறா அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அருள்ராஜ் அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய அருள்ராஜுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இன்னொரு விஷயங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.